இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி சிங்கமும் ஏமாற்று காகமும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஒரு காக்கா அதுக்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு தேவையான இறையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் எனக்காக பாதுகாப்பு மட்டும் கொடுத்தா போதும், நான் உங்கள் ஷெல்டர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கமும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லி, நீ எனக்கு தேவையான இறையெல்லாம் நான் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கணும், அப்போ தான் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த காக்கா இதை யூஸ் பண்ணி எல்லா காக்காக்கிட்டேயும், நான் சிங்கத்து பாதுகாப்பில் இருக்கேன், எனக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா காக்காவையும் வேலை வாங்குச்சான். காக்காவும் அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு சிங்கத்துக்கு மீதியை கொடுத்துருமா. இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற எல்லா காக்காங்களும் ரொம்ப கடுப்பாகி அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு, இந்த காக்கா நாங்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குற உணவை தான் அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்குது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்க்குறோம். அதை கேட்டு அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அந்த காக்காவை அதுக்கிட்டேருந்து துரத்தி விட்டுருச்சான். நீ ஒரு பொய்யான காக்கா, இனிமேல் என் கூட சேராதன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த சிங்கத்தோட ஷெல்டரும் கிடைக்கலாம், அதுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை விட்டு போயிட்டாங்களாம். அது மட்டும் ரொம்ப தனிமையில் வாடிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? பொய் சொல்லி ஏமாற்றி ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தால் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எப்பயுமே உழைச்சி சாப்பிடணுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்னொரு சூப்பரான கதையோடு மீட் பண்ணுறேன். பாய்.